தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறிய கருத்துக்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் கட்சியினரை விட்டு பேசவிடாமல் விஜய் நேரடியாக பேச வேண்டும் என்று வேல்முருகன் விமர்சித்துள்ளார். ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி அனுமதிக்கிறேன். என்கிட்ட வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது, அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு அறிக்கை விட சொல்றது, இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களை தாவேகா தலைவர் விஜய் ஆண்டுதோறும் விருது வழங்கி கௌரவித்து வருகிறார். 3ஆம் ஆண்டாக தற்போது விருது நிகழ்ச்சி நடந்து வரும் நிலையில் இந்நிகழ்ச்சி குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் காட்டமாக விமர்சித்திருந்தார். அந்நிகழ்ச்சியில் மாணவிகள் நடந்து கொள்ளும் விதம் தமிழர் கலாச்சாரம் அல்ல எனவும் வேல்முருகன் குறிப்பிட்டிருந்தார். ஒரு அறிவான தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இருக்கலாம், ஆத்தா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இருக்கலாம், ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி அனுமதிக்கிறேன். எந்த நடிகனுக்கு சேர்ந்தால் இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா வேல்முருகனின் இந்த பேச்சு கொச்சையாகவும் மாணவிகள் மற்றும் பெற்றோர்களை இழிவுபடுத்துவது போல உள்ளதாகவும் பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. தாவேகா தரப்பில் அறிக்கை வெளியிட்டிருந்த கட்சியின் இணைச் செயலாளரான தாகிரா தமிழக பெண்களையும் பெண் குழந்தைகளையும் வேல்முருகன் அவமரியாதையாக பேசியுள்ளதாக தெரிவித்தார். மேடையில் பரிசு பெற வரும் குழந்தைகளை ஆண் பெண் வேறுபாடின்றி தந்தையைப் போல விஜய் அன்பு காட்டி அரவணைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வேல்முருகன் ஒட்டுமொத்த தமிழக பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தாகிரா அவையடக்கத்துடன் பேசுவது நல்லது எனவும் தெரிவித்தார். அதேபோல் வேல்முருகனை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. சட்டமன்ற சபாநாயகருக்கு இது தொடர்பாக அக்கட்சி கடிதமும் எழுதியுள்ளது. இதனிடையே வேல்முருகனின் பேச்சை கண்டித்து தாவேகாவினர் கோயம்பேட்டில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளதாக தகவல் வெளியானது. அதனால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. இதனிடையே தனது பேச்சு குறித்து விளக்கமளித்துள்ள வேல்முருகன் தனது கருத்து சரியில்லை என்றால் விஜய் நேரடியாக பேச வேண்டுமே தவிர கட்சியினரை விட்டு பேச வைப்பது அழகல்ல எனவும் தெரிவித்தார். என்கிட்ட வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது, அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு அறிக்கை விட சொல்றது, ட்விட்டரில் பேசுறது, யூடியூப்பில் விட்டு பேச வைக்கிறது, இதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த கட்சியினராக இருங்க, எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க, ரசிகர்களாக இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடத்தி கேள்வி கேளுங்கள், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக தனது கருத்தை தெரிவிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.